ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ ஹால் டிக்கெட் வரலைன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன, மற்றவங்களுமே கூட கொஞ்சம் லிசன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹால் டிக்கெட் வரலை அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணாலும் மெயிலுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அவங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பேசினவங்க ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க, அதே போல் மெசேஜும் பண்ணியிருக்காங்க. காட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னா, டோட் நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணது டூ லேட். ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது நமக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருந்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில சால்வ் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி சென்னை கூட போயிட்டு நம்ம ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து இதுல கேப் இருக்கு. அப்போ எத்தனை பேரால போயிட்டு ஹால் டிக்கெட்டை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு வரல அப்படிங்கிறாங்க, ராமநாதபுரத்துல இருக்கிறவங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல, திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு வரல. அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 400-500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் எப்படி வந்து ஹால் டிக்கெட் வாங்க முடியும்? அதனால பாத்தீங்க அப்படின்னா, டோட் சம்பந்தப்பட்டு டோட்டுக்கு யாராவது நேரடி கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்க. இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதே ரொம்ப லேட்டு. இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இது ஒன்று இருக்கு. அப்போ ப்ராப்பரா அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்குமே ஹால் டிக்கெட் வரல. அப்போ ஹால் டிக்கெட்ஸ் வந்து சரியா ஜென்ரேட் பண்ணி கொடுக்காதது அது ஒரு மிஸ்டேக்கு. இப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா மிஸ்டேக்கும் பார்த்தோம் அப்படின்னா டோட் சைடு வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து சென்னை வரைக்கும் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா ஓகே. அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போகலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ யாரால எத்தனை பேரால போக முடியும்? எங்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 50 பேருக்கு மேல சொல்லிட்டாங்க ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லி. அப்போ அது எல்லாமே என்னால் லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியும். சரிங்களா? சேனல்ல ஒரு போல் போட்டான் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா 1030 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றாங்க. இது மட்டும் இல்லாம மெட்டீரியல்ஸ், ரெக்கார்ட் நோட்டு, ஆஃப்டர் வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட்ஸ் வரும்? மினிமம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ டோட் சைட்ல இருந்து நமக்கு சிலபஸ் கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா 3 மாசம் ஆச்சு. அப்ப இந்த 3 மாசமா படிச்சுட்டு இருக்கவங்க மெயினா பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இந்த சர்டிபிகேட்டை கொடுத்தாதான் எங்களுக்கு அடுத்த இன்கிரிமெண்ட்னு சொல்லியே இருக்கிறவங்க பல பேர். அப்போ இவ்வளோ பேரோட லைஃபே இதுல இருந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளோ கேர்லெஸ்ஸா வந்து பதில் சொல்றாங்க. கண்டிப்பா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு பதிலுமே கிடையாது. வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தோணுது. இப்போ யாராவது சென்னைக்கு பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா அபிஷியல்ஸ் கண்டிப்பா யாராவது இருந்தீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே இந்த ஹால் டிக்கெட் இஷ்யூன்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி சொல்லி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரைவேட்டா எக்ஸாம் ஃபேஸ் பண்றவங்களோட லைஃப் ஒரு 6 மாசம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 6 மாசம் ஓகே, அடுத்த எக்ஸாம் எப்ப நடக்குங்கிறதே கன்ஃபார்ம்லயும் இல்லை. அது ஒண்ணு தெரியும்ல. இப்ப அடுத்த டிசம்பர்ல எக்ஸாம் நடக்குமானா அதுவும் நடக்காது. சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஆதங்கம் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாரோட ஆதங்கமும் சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க கண்ணீர் விடாத குறையா பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. 1.5 வருஷமா எக்ஸாம் இல்லைங்க சார், இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோட ப்ரொமோஷனே கட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களோட லைஃப் போதில்ல வீணா. கண்டிப்பா வந்து டோட் இதுக்கு கன்சிடர் பண்ணி எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுங்க. இது உங்ககிட்ட வந்து கைண்டா கேட்டுக்கிற ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கோங்க. இது எனக்காக கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு 50 பேர். அப்ப எனக்கு தெரியாத எவ்வளவு பேர் இருக்கலாம். அப்ப கண்டிப்பா வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அந்த இமெயில்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ரிப்ளை கொடுத்து அவங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்றதுக்கு பாருங்க. நேர்ல வந்து வாங்கலாங்கிற அளவுக்கு கூட டைம் கிடையாது. அப்போ வந்து நீங்க தான் கன்சிடர் பண்ணணும், வேற வழியே கிடையாது. கன்சிடர் பண்ணி எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுங்க, கைண்டா கேட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வரலையோ அவங்க சொன்ன மாதிரி நேரில் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ரெக்வஸ்டா தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்க காதுக்கு போகுமா அப்படிங்கிற நியூஸ் கூட இது நமக்கு தெரியாது. அவங்க காதுக்கு போனது அப்படின்னா அதுவும் பாசிபிளானும் தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நேர்ல யாராவது போக முடியற அளவுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நேர்ல போயிட்டு வாங்கிக்கோங்க. அதே போல வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாட்ல அவங்க வந்து பார்த்தோம்னா நேர்ல வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேர்ல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ். அப்ப இது மட்டும் இல்லாம ஃபோன் பண்ணி பேசினவங்களும் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி பேசவும் சரி ஓகே ஒரு வேலை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இருந்தா இந்த மாதிரி எல்லாருக்குமே அதே ரிப்ளையை தான் கொடுத்துட்டு இருக்காங்க போல. இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா வந்து டோட் சைட்ஸ் யாராவது வந்து நெருக்கமா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை சேவ் பண்ண சொல்லுங்க.